ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு கமருதீன் அவர் வேலையை ஆரம்பிச்சிட்டார். அதாவது கமருதீன் கிட்டே இருக்கிற ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, தன்னை நம்பி இருக்கிற கரம் பிடிக்க போகிற அந்த பெண்ணை பற்றி இவர் வெளியே பேசுகிறது. இப்போ விஜய் பார்வதி ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா கமருதீனை பற்றி விஜய் பார்வதி வேறு எங்கேயுமே யார்கிட்டையும் ஷேர் பண்ணுறது கிடையாது. ஆனால் இவர் ஷேர் பண்ணுறதும் மட்டும் இல்லாமல் விஜய் பார்வதி யாருக்கு பிடிக்காதோ அவங்கக்கிட்ட போய் பண்ணுறா பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப கொடுமையாக இருக்குது. அதில் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கு, அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கனிக்கிட்ட வந்து கமருதீன் வந்து ரொம்ப ஓவராக பேசுகிறார். அது பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பக்கத்தில் விஜய் பார்வதி, நம்ம வினோத், அமித், சாண்டா எல்லாமே சிரிக்கிறாங்க. அவர் பண்ணுற விஷயங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. உண்மையிலே ரொம்ப மட்டமாக இருக்குது. ஏன் இதை பண்ணுறாரு தெரியல. இதை வந்து கண்டிப்பாக அவங்க போத்தன் பார்த்தா வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக திட்டுவார். அதுவும் கனிக்கிட்ட போய் என்ன சொல்கிறாரு, இவங்க நார்மலாக சொல்லியிருப்பாங்க, எங்கெங்கெல்லாம் தெரியணும்னு நினைக்கிறனோ அந்த இடத்துல வந்து உனக்காக நான் விட்டு கொடுக்குற மாதிரி ஒரு நிலைமை வந்துடுதுடா, அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு தான் சொன்னாங்க. இதை வந்து இங்கே என்ன சொல்கிறாரு, செகண்ட்ஸ் அந்த கிளாக்கில் வந்து செகண்ட்ஸ் நடக்கிறவங்க தான் உண்மையிலே கண்டென்ட் கொடுக்க முடியுமா, அது வந்து என்னால் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறான். அப்படின்போது கனி ஆரம்பிக்கிறாங்க. கனி என்ன சொல்கிறாங்க, அப்போல்லாம் கிடையாது, செகண்ட்ஸில் இருக்கிறவங்கள தான் வந்துட்டு கண்டென்ட் கொடுக்க முடியும் யார் சொன்னது, அவங்களாம் நிறைய கண்டென்ட் கொடுத்தாங்களே, வெளியிலேருந்து அவங்கள கிண்டல் பண்ணாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா. ஆனால் ஒன்று மட்டும் ஒத்துக்குங்க, என்னென்னா உன்னால் யோசிக்காமல் விட்டுட்டேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அதை நீங்கள் வந்துட்டு ஆமாம் அது கரெக்டு தான், அதை நீங்கள் ஒத்துக்கிட்டு இனிமேல் நான் விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருங்க அப்படின்றாங்க அவங்க. அது கமருதீன் வந்துட்டு ஓ இப்படி சொல்லிட்டாங்களா, சரி அப்போ வேறு மாதிரி சொல்லுவோம், ஏன்னா விளைவிக்குங்கன்னு சொல்லிட்டாங்க, முடிச்சு போட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி தான் நடக்குது, அவங்களுக்கு வந்து விட்டு கொடுக்குற மாதிரி இருக்குன்னு தோன்றது தப்புக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்ட்டாங்க. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, அது மட்டும் இல்லைங்கக்கா, அவகிட்ட பேசும்போது 24 மணி நேரம் புறணி பேசுகிறா, நீங்கள் 24 மணி நேரம் அவங்க கூட தான் இருந்தீங்களா, இதெல்லாம் எவ்வளோ அபாண்டமான ஒரு பச்சையாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ஆனால் அவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குது, சுபிக்ஷாவும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, கனி ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இதை சொல்கிறார், 24 மணி நேரம் புறணி பேசிட்டே இருக்காக்கா. அதே மாதிரி இப்போ அமித் அவளும் பேசுனாங்கன்னா எப்படி தெரியும், பொண்ணு பேசுகிற மாதிரி தெரியுமா ஆம்பளை பேசுகிற மாதிரி தெரியுமா அப்படின்போது அவங்க சொல்லிடுறாங்க, இதில் பொண்ணு ஆம்பளைலாம் இல்லைப்பா, புறணி யார் வேணாலும் பேசுவாங்க அப்படின்றாங்க. உடனே என்னை வச்சு ப்ளே பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுதுக்கா, அதனால தான் நான் விளைவிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அதில் கூட அவன் என்ன சொல்கிறேன், நீ விளைவிக்கிறேன்னு சொல்கிறியா, இன்னமும் நீ எடுத்து முடிவு எடுத்த மாதிரி சொல்கிறேன், நம்ம 2 பேரும் மியூச்சுவலாக தான் எடுத்துன்னு தான் சொன்னாங்க, இங்கே வந்துட்டு அவள் எடுத்தத மாதிரி சொல்கிறாக்கா, அதனால் சரி நீ எடுத்த முடிவாக வச்சுக்கோமா, நான் விளைவிக்கிறேன்னு சொல்லிட்டேங்க்கா அப்படின்றாரு. அப்படி கம்முனுக்கு வந்துட்டுக்கா. இப்போ சுபேஷ் ஆக்கிறேங்க, உங்களோட விளைவுக்கு பிரிவுக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்றாங்க. இப்போது அவர் வந்துட்டு இல்லை எமோஷனலாக டவுன் ஆகிறேன்னு சொல்கிறா, அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் அப்படிங்கும்போது அதையும் வந்து நிறைய டைம் என்கிட்ட சொல்லிட்டா, நான் எமோஷனலாக டவுன் ஆகிறேன், அவங்களுக்கு அந்த மாதிரி சொல்லவே கிடையாது, இவராக க்ரியேட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வீட்டில் நான் இன்னும் என்னென்னலாம் அனுபவிக்க போகிறேன்னு தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. அப்போது சுபிக்ஷா வந்துட்டு இன்னும் 2 வாரம் தாங்க இருக்குது, அதனால் தயவு செஞ்சு கேமில் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டாங்க. அதாவது ஒரு விஷயத்த வந்து பிடிக்காதவங்ககிட்ட, அதாவது விஜய் பார்வதிக்கு அகென்ஸ்டாக இருக்கவங்ககிட்ட பேசுகிறதே தவறு. இனிமேல் அப்போ வந்து விஜய் பார்வதி மூஞ்சில் முடிக்கவே போகிறது கிடையாதா. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறன்ற அளவுக்கு பேசிட்டு ஒரு பொண்ணை பிடிக்காதவங்ககிட்ட போய் குறை சொல்கிற, முதல் வெளியில் அந்த பொண்ணை பற்றி குறை சொல்கிறதே தவறு. அந்த விஷயத்தை அப்போ விஜய் பார்வதி பண்ணாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும். அவங்க பண்ணலன்ற ஒரு காரணத்துக்காக இதை இவங்க மட்டும் கிடையாது, முதல்ல இருந்தே எஃப்ஜே பாருங்கள், எஃப்ஜேவோட காதல் விஷயத்தை இவங்க பேசியிருக்க மாட்டாங்க, ஆனால் இவங்களோட காதல் விஷயத்தை எஃப்ஜே பேசுவார். நிறைய விஷயங்கள் பர்சனல் விஷயங்களை பேசவே மாட்டாங்க இவங்க, ஆனால் இவங்களை பற்றி எல்லாருமே பேசுவாங்க. இதுதான் எங்கள் கொடுமை. கமருதீன் வந்துட்டு ஏன் பேசுகிறது இப்போ வந்து ஹைலைட்டாக தெரியுதுன்னா, கமருதீன் நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் உங்கள் அம்மா கிட்ட பேசுன்னு சொன்னதுக்கப்புறமும் அந்த கல்யாணம் பண்ண போகிற பொண்ணை வந்து நீங்கள் இப்படி பேசும்போது நான் வெளியே போய் பார்த்துட்டு, இப்போ வந்து புரியுதுங்களா விஜய் பார்வதி எதுக்காக வந்து நான் வெளியே இப்போ ஒரு சில விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது, அதை பார்த்துட்டு தான் கமருதீன் விஷயத்தில் முடிவு எடுக்கணும்னு சொன்னது இதுதான். ஏன்னா அவங்க இல்லாத நேரங்களில் அவர் என்னென்ன பேசியிருக்காரு அவங்கள பற்றின்றது ஒன்றுமே தெரியாது. இந்த அளவுக்கு பேசிட்டு கடைசியில் வந்துட்டு அவர் வந்து நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன்னா அப்புறம் இங்கே யார் பெருசாக முட்டாளாக்கப்படுவாங்க, யோசிச்சு பாருங்கள். ஒன்றும் சொல்கிறதுக்குல ஏன் இதை திரும்ப பண்ணுறாரு நீங்கள் சொல்லுங்கள். உண்மையிலேயே கமருதீன் இந்த மாதிரி வந்துட்டு திரும்ப பேசுகிறாரு, திரும்ப விலகிறாரு, திரும்ப பேசுகிறாரு, திரும்ப விலகிறாரு. பேசுறது மட்டும் இல்லாமல் விலகிறது மட்டும் இல்லாமல் அதை வந்துட்டு விஜய் பார்வதிக்கு அகேன்ஸ்டாக யார் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட போய் சொல்கிறாரு. அதுக்கு காரணம் என்ன, மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.